ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே கல்வாரி நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த போது ஒரு போர் வீரன் அவருடைய விலாவிலே ஈட்டியினாலே குத்தினான். இரத்தமும் தண்ணீரும் அவருடைய விலாவிலிருந்து பீரிட்டு வந்தன. ஏன் இரத்தமும் தண்ணீரும் வந்தது? ஒரு பெரிய மருத்துவ நிபுணர் சொல்லுகிறார், இனி அவருடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தமும் இல்லாமல் போயிற்று. அவருடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தமும் இல்லாமல் போயிற்று. எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்திவிட்டார். இப்போது சிரம் என்று சொல்லப்படுகிற ஒரு விதமான திரவம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வடிய ஆரம்பித்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போது நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள், ஒரு நாள் எங்களுடைய அன்பு போதகர் சுந்தரமையாவை பார்ப்பதற்காக ஜெப வீட்டிற்கு வந்திருந்தேன். வெளியே நான் சற்று காத்திருக்கும் போது ஒரு கணவான் அங்கே வந்தார். அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அவரும் போதகர் சுந்தரமையா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தவர். அவர் பேசும்போது சொன்னார், ஐயா, நீங்கள் நன்றாய் படித்தவர்கள் போல் காணப்படுகிறீர்கள். நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றார். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். கல்கத்தாவிலே பெரிய தொழில் நிறுவனம் வைத்திருக்கிறார். சில புண்ணிய காரியங்களை கன்னியாகுமரி முதற்கொண்டு காஷ்மீர் மட்டுமாக இந்து கோவில்களிலேயும் முகமதிய மசூதி தர்காக்களிலேயும் கிறிஸ்தவ ஆலயங்களிலேயும் சென்று சில யாகங்களையும் தர்ம காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார். அவரிடத்தில் சொன்னார், ஐயா, நான் கல்கத்தாவிலே பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன். என்னை கொலை செய்வதற்காக என்னுடைய வீட்டார் சில மந்திரங்களை செய்து சென்னையிலே ஒரு இடத்திலே ஒரு கோழியை வெட்டி அதனுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அதே நேரத்திலே கல்கத்தாவிலே நான் காரில் போய் கொண்டிருந்தேன், ஒரு பெரிய விபத்துக்குள்ளானேன் என்று சொன்னார். நான் லேசாக சிரித்தேன். அவர் சொன்னார், நான் முதலாவதே சொன்னேன், நீங்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய சட்டை கையை சுருட்டினார். மிகப்பெரிய காயம் இருந்தது. அந்த காயத்தை காட்டி சொன்னார், ஐயா, அன்றைக்கு அந்த கார் விபத்தில் எனக்கு ஏற்பட்ட காயம்தான் இது. நான் இன்னும் சிரித்து கொண்டே இருந்தேன். அவரின் இடத்துல கேட்டார், நீங்க இதை நம்ப மாட்டீர்கள், நான் இதை அனுபவிச்சேன் என்று சொன்னார். ஐயா, நீங்க நம்புகிறீர்களா என்று கேட்டேன். நம்புகிறது என்னையா, இதை நான் அனுபவித்தேன் என்று சொன்னார். திரும்ப ஒரு இடத்துல சொன்னேன், ஐயா, கிட்டத்தட்ட 2000-3000 மைல்களுக்கு அப்பால் சென்னையிலே சிந்தப்பட்ட ஒரு கோழியின் இரத்தம் கல்கத்தாவிலே இருக்கிற உங்களுடைய உயிரை வாங்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டேன். நம்புகிறேன் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், அப்படியானால் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், என்ன என்று கேட்டார். சென்னையிலே சிந்தப்பட்ட ஒரு கோழியின் இரத்தம் கிட்டத்தட்ட 3000 மைல்களுக்கு அப்பால் கல்கத்தாவுடைய ரோட்டிலே போய்கொண்டிருந்த உங்களுடைய உயிரை வாங்குவதற்கு அந்த இரத்தத்துக்கு வல்லமை இருக்குமேயானால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு கோழியின் இரத்தம் ஜீவனை வாங்க முடியுமா முடியாத எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், என் கல்வாரி நாயகருடைய இரத்தம் ஜீவனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு வல்லமை உண்டு, அந்த இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அவர்களிடத்தில் சொன்னேன், நான் அனுபவிக்கிறேன், அதனால சொல்லுகிறேன். அந்த இரத்தத்தினாலே நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன், அதனாலே சொல்லுகிறேன் என்றே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாக இயேசு நமக்காக சிந்தி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை சென்னை கடற்கரையிலே நம்முடைய மிக மதிப்புக்குரிய பல்கலைக்கழக கட்டிடத்திற்கு முன்பாக ஒரு நாள் நான் நின்று கொண்டிருந்தேன்.
ஒரு கரும்பு சாறு விற்கிற வியாபாரி அந்த கரும்பு சாறை அந்த இயந்திரத்திலே விட்டு சக்கையாக அதை பிழிந்து சாறு எடுத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கல்வாரியின் காட்சி எனக்கு காண்பித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாக சிந்தும்படியாய் என் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். ஒரு புத்தகத்தில் இப்படியாக வாசித்தேன். ஒருவனை சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக அந்த குற்றவாளியை ஒரு சிறு முளையிலே அவனுடைய 2 கைகளை இப்படி கட்டி வைத்து விடுவார்கள். அவனுடைய முதுகை வில் போல வளைய அவன் குனிந்து நிற்பான். 2 பக்கங்களிலேயும் 2 முரட்டு போர் வீரர்கள் நிற்பார்கள். அவருடைய கையிலே சாட்டை இருக்கும். ஒவ்வொரு சாட்டையினுடைய சாட்டையிலேயும் 7 பெல்ட் இருக்குமா. 7 பெல்ட்டுடைய நுனியிலேயும் ஈய குண்டுகள், இரும்பு துண்டுகள், ஆணிகள் கட்டி வைக்கப்பட்டிருக்குமா. குனிந்திருக்கிற அந்த குற்றவாளியின் 2 பக்கங்களிலேயும் 2 முரட்டு போர் வீரர்கள் நின்று 1 என்று சொல்லி ஓங்கி அவனுடைய விலாவிலே அடிப்பார்களா. அவனுடைய முதுகிலே அடிக்கும் போது அந்த பெல்ட்டினுடைய நுனியில் உள்ள ஈய குண்டுகளும், இரும்பு துண்டுகளும், ஆணிகளும் அப்படி அந்த குற்றவாளியுடைய சதைக்குள்ளே பதிந்து விடுமா. ஒரு முறை அடிக்கும் போது 14 அடிகள் அவன் மேல் விழுமா. அந்த சாட்டை அவர்கள் சுண்டி இழுக்கும் போது அந்த சதையையும் பித்து கொண்டு அப்படியே அந்த வருமா. பல முறை திரும்ப திரும்ப அடிக்கும் போது ஒரு வயலை உழுது போட்டது போல, உள்ளிருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்து விழுவது போல, உள்ளே இருக்கிற சரீரம் எல்லாம் பீந்து வெளியே வந்து தொங்க ஆரம்பிக்குமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்த்த தீர்க்கன் சொல்லுகிறான், அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல காணப்பட்டது. அடி அடி என்று அடித்து அவருடைய சரீரத்தை எல்லாம் நார்மலாக கிழித்தார்கள். தலையிலே முள்முடி வைத்தார்கள். சுவத்திலே ஆணி அடிக்கிறது போல ஒரு கோலினாலே அந்த முள்ளை அடித்தார்கள். ஒவ்வொரு முள்ளும் 2 அங்குல நீளம் இருக்குமா. தலைக்குள்ளே அந்த முற்கள் பீத்து தலையிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. கோலினாலே கன்னத்திலே ஓங்கி அடித்தார்கள். கன்னம் கிழிக்கப்பட்டது. தாடியை பிடுங்கி இழுத்தார்கள். ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அந்த போர் வீரர்கள் எல்லாம் தங்களுடைய நாற்றம் எடுத்த வாயினாலே அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். முகமெல்லாம் உமிழ்நீர் ரத்தமும் கலந்திருந்தது. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று தீர்க்கன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, கிழிந்த அவருடைய முதுகிலே சிவப்பான ஒரு வஸ்திரத்தை போட்டார். இரவெல்லாம் அவர் பாடுபடுத்தப்பட்டார். அதிகாலையிலே அவரை சிலுவைக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை கழற்றினார்கள். இரத்த காயங்களோடு ஒட்டியிருந்த அந்த வஸ்திரம் திரும்ப அந்த காயங்களின் வாய்களை பிளந்தது. இன்னும் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. கிழிக்கப்பட்ட அவருடைய முதுகின் மேலே கிட்டத்தட்ட 10-12 அடி நீளமுள்ள ஒரு கோர மர துண்டை அவருடைய முதுகிலே தூக்கி வைத்தார்கள். அந்த மரத்தினுடைய பழு தாங்காமல் ஒவ்வொரு அடியும் என் இயேசு எடுத்து வைக்கும் போது அந்த மரம் அவரை அழுத்த இன்னும் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, கல்வாரி மலையிலே சிலுவை மரத்தில் அவரை படுக்க வைத்து கிட்டத்தட்ட 8 அங்குல நீளமுள்ள ஒரு ஆணியினாலே அவருடைய கையிலே ஓங்கி அடித்தார்கள். இன்னொரு ரத்தம் வடிய ஆரம்பித்தது. 2 கால்களையும் ஒன்றாக வைத்து 10-12 அடி நீளமுள்ள ஒரு ஆணியினாலே 2 கால்களையும் சேர்த்து அந்த மரத்தோடு கூட அடித்தார்கள். அவருடைய சரத்தில் உள்ள ரத்தமெல்லாம் இன்னும் கசிந்தது. அங்கே ஒரு பெரிய குழி ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த சிலுவையை உயர்த்தி அந்த குழிக்குள்ளே தடால் என்று இறக்கினார்கள். அந்த ஆணிகள் அவருடைய கையையும் காலையும் கிழித்தன. அவருடைய சரீரத்தின் வலுவினாலே இன்னும் அந்த ஆணிகளுடைய கைகளை கிழிக்க என் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவரால் தலை சாய்க்க முடியவில்லை. அந்த முள்முடி அவருடைய தலையை குத்தியது. அவருடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தம் மட்டுமாக என் இயேசு சிலுவையிலே சிந்தினார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அந்த போர் வீரன் அவருடைய விலாவிலை குத்தும்போது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. என் இயேசு எதற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் தெரியுமா? வேதத்திலே அநேக அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தை குறித்து வாசிக்கிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பிரியமானவர்களே,
நாம் பாவம் செய்கிறபடியினாலே பாவிகள் அல்ல. நாம் பாவம் செய்கிறபடியினாலே பாவிகள் அல்ல. நாம் பாவிகளாய் இருக்கிறபடியினாலே தான் பாவம் செய்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கிறபடியினாலே தான் பாவம் செய்கிறோம். We don't sin because we don't become sinners because we sin. We don't become sinners because we sin, but we sin because we are sinners. ஒரு பெரிய உளவியல் நிபுணரோடு ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த தாற்பயத்தை அவர் முதலாவது ஏற்றுக்கொள்ள அவராலே முடியவில்லை. ஒரு சிறு உதாரணம் சொன்னேன். தகப்பனார் வேலையிலிருந்து வருகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல மிக்சர் வாங்கி கொண்டு வருகிறார். தாயார் அந்த மிக்சரை ஒரு தட்டிலே தட்டி 4 பிள்ளைகளுக்கு 4 பங்காக பிரித்து வைக்கிறார். அங்க ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் தன்னுடைய பங்கு மிக்சரை எடுக்கும்போது அப்படியே தான் அண்ணன் பங்குல இருந்து 2 வேர்க்கல்லையே நைஸா தான் பக்கம் தள்ளிட்டான். இதை சொன்ன அவர் ரொம்ப சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாரு, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டில் சின்ன பாப்பா இருக்கிறா. நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னா அவளுக்கு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளை. நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னா 2 பழத்தை பிச்சு வச்சு எந்த பழம் வெயிட்டா இருக்குன்னு பார்த்து வெயிட்டா இருக்கிற பழத்தை தான் எடுத்துக்குவா. பிரியமானவர்களே, இந்த 2 வேர்க்கடலையே உன் பக்கம் தள்ளிக்கோன்னு அந்த சின்ன குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிறக்கும் போதே பாவம் அதற்குள்ளாக இருக்கிறது. ஒருவேளை மூத்த குழந்தைக்கு 1 வயது 1.5 வயது, புதிதாய் ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அம்மா அந்த குழந்தை பக்கத்திலேயே படுத்திருக்கிறார். அப்பா வேலை முடிந்து வந்த உடனே அந்த குழந்தை இடத்துல போய் கொஞ்சுகிறார். வீட்டுக்கு வர்ற அங்கிள் ஆண்டி எல்லாம் அந்த குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க. இதை பார்க்க பார்க்க அந்த 1 வயது 1.5 வயது குழந்தைக்கு பெரிய பொறாமை வருது. இதுவரைக்கும் என்னோடு இருந்த அம்மா, இதுவரைக்கும் என்னிடத்துல வந்து கொஞ்சி அப்பா, இதுவரைக்கும் எல்லாரும் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்தார்கள், இன்றைக்கு எல்லாரும் அந்த பிள்ளைக்கு தானே கிஃப்ட் வாங்கி கொண்டு போகிறார்கள். ஒரு பொறாமை வருகிறது. யாரும் இல்லாத நேரத்தில் போய் அந்த குழந்தையை நல்லா கிள்ளி விடுகிறது, அடித்து விடுகிறது. யார் அந்த பிள்ளைக்கு பொறாமையை சொல்லிக் கொடுத்தது? யார் அந்த பையனுக்கு அந்த வேர்க்கடலை எடுக்க சொல்லிக் கொடுத்தது? யார் அந்த பொண்ணுக்கு பழத்தை வேய் பண்ணி பெரியதை உனக்கு எடுத்துக்கொள் என்று சொன்னது? கோபம் வந்த உடனே கையில் இருக்கிற பொருளை சிறு குழந்தை கூட தூக்கி அடிக்கிறது. யார் சொல்லிக் கொடுத்தது? பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்கிறபடினாலே பாவிகளாக மாறுவதில்லை. நமக்குள்ளவே பாவம் இருக்கிறது. நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விமோசனம் பெற என்ன வழி? பணம், படிப்பு, பட்டம் நம்மை விடுவிக்குமா? நான் நம்பியிருக்கிற கட்சிகள், கழகங்கள் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியுமா? பிரியமானவர்களே, சொத்து, சுகம், செல்வம், பேர், புகழ் நம்மை விடுவிக்குமா? செல்வ செழிப்பில் இருக்கிறவர்கள், புகழின் உச்சாணியில் இருக்கிறவர்கள், திரையுலகிலே நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறவர்கள் சமாதானமின்றி எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அவருடைய புகழ், அவர்களுக்கு கிடைத்த செல்வம் அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. நமக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் உண்டு, பிறருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் உண்டு, நம்முடைய தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் உண்டு. இந்த பாவ விமோச்சனத்தை பெறுவதற்காக எவ்வளவோ பெரிய பக்தர்கள் எத்தனையோ யாகங்களை செய்கிறார்கள், வேல் குத்திக் கொள்ளுகிறார்கள், முள் படுக்கையிலே படுக்கிறார்கள், பல புண்ணிய தலங்களுக்கு போகிறார்கள், புனித நீராடுகிறார்கள். எல்லாருடைய விருப்பம் என்ன? என் பாவம் எனக்கு தொலைய வேண்டுமே, எனக்கு பாவ விமோசனம் கிடைக்க வேண்டுமே, எப்படியாகிலும் என்னுடைய சாபத்திலிருந்து, எனக்கு விரோதமாயிருக்கிற பிசாசின் கிரியைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்குகிறார்கள். என் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறது. எப்பேற்பட்ட பாவ பிரச்சனையானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்க முடியாத, விடுவிக்க முடியாத, கழுவி சுத்திகரிக்க முடியாத பாவம் கிடையவே கிடையாது. There is no sin that is greater than the power of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையை காட்டிலும் பெரிய பாவம் கிடையவே கிடையாது. உன் பாவம் சிவேர் என்று இருந்தாலும், உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பான கரையா இருந்தாலும், என் இயேசு உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் புண்ணியம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்கினார்.
வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:17 அவர்களோ சமாதானத்தின் வழியை அறியாதிருக்கிறார்கள். அவர்களோ சமாதானத்தின் வழியை அறியாதிருக்கிறார்கள். They know not the way of peace. பிரியமானவர்களை, ஒருமுறை உலகத்தின் அரசியல் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், திட்டக்குழு வல்லுநர்கள், கல்விமான்கள், ஜோதிடர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரே பெரிய மாநாட்டுக்காக கூடினார். அந்த மாநாட்டிலே எப்படி உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருவது, இந்த உலகத்திலே எப்படி சமாதானத்தை கொண்டு வருவது என்று அந்த மாநாட்டிலே விவாதித்தார். கடைசியாக ஒரு முடிவெடுத்தார். உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருவதற்காக வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளுக்கு நல்ல போர் ஆயுதங்களை, அணுகுண்டுகளை கொடுக்க வேண்டும். எல்லா நாடுகளிலும் அணுகுண்டு இருக்குமே, ஆனால் நீ குண்டு போட்டா நான் குண்டு போடுவேன், நான் குண்டு போட்டா நீ குண்டு போடுவே என்று ஒருவரை பற்றிய பயம் ஒருவருக்கு பிடிப்பதினாலே சமாதானம் வந்துவிடும் என்றார்களா? சமாதானத்தை கொண்டு வருவதற்காக எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்றார்கள். என் வேறும் தீர்க்க தரிசனமாக சொன்னது, அவர்களோ சமாதானத்தின் வழியை அறியாதிருக்கிறார்கள். சமாதானம் எப்படி கிடைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியல. பிரியமானவர்களே, இந்த ஜனத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, அவரே இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி, he is the cause of our peace. My dear sister, my dear brother, Jesus is the cause of your peace. ஒருவேளை வெளியே ஒலிபெருக்கியின் மூலமாக இந்த தேவ செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே நான் சொல்லுகிறேன், Christ is the cause of your peace. இயேசுவே உன்னுடைய சமாதானத்துக்கு காரணரானார். கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மதம் அல்ல. ஒரு மதத்தை நான் பிரசங்கிக்கவில்லை, என்னை கிறிஸ்தவ மதம் மாற்றவில்லை, கிறிஸ்தவ மதம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. மதம் என்றாலே வெறிதான், மதம் என்றாலே வெறிதான். பிரியமானவர்களே, எனக்கு சமாதானத்தை கொடுத்தது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is no other way that you can find your peace. உன் சமாதானத்தை நீ அடைவதற்கு வேறு வழியே இல்லை. கடுந்தவங்கள், தான தர்மங்கள், யாகங்கள், நாம் செய்கிற புண்ணிய காரியங்கள் இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க. இந்த சமாதானத்தை நாடி தேடி ஓடி எத்தனையோ பேர் எங்கெங்கோ அலைகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். வேதத்திலே வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, அன்பு போதகர் சுந்தரம் ஐயா சமாதானத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு அருமையான கதையை சொல்லுவார். அந்த கதையை சொல்லாமல் சமாதானத்தை விளக்கவும் என்னாலே முடியாது. ஒரு ராஜா சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டான். சமாதானத்தை எப்படி அடைவது என்று தெரியாமல் வேதனைப்பட்டான். தன்னுடைய நாட்டில் இருந்த ஓவியர்கள் எல்லாரையும் அழைத்து சமாதானம் என்ற தலைப்பிலே அந்த கலையரங்கிலே அவருடைய ஓவிய படைப்புகள் எல்லாம் அழகாக வைக்கப்பட்டன. ராஜா வந்தார், ஒவ்வொரு படமாக பார்த்தார், கமெண்ட் அடித்துக் கொண்டே வந்தார். ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு காட்சியை பார்த்த ராஜா சொன்னார், இந்த இயற்கை சூழல் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்றால் நான் படம் பார்க்க வேண்டாமே, எங்கேயாவது ஒரு மலைக்கு போய் விடலாமே என்றார். அழகான பூக்களுடைய படத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய தோட்டத்தில் உள்ள பூக்கள் இவைகளை விட மிக அழகா இருக்கின்றனவே என்று சொன்னார். சில கவர்ச்சியான பெண்களின் படத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த பெண் ஒருவத்தியாகிலும் என் அந்தப்புறத்தில் இருக்கிற பெண்ணுக்கு ஈடாக இல்லையே என்றார். இப்படி ஒவ்வொரு படமாக கமெண்ட் அடித்துக் கொண்டே வந்தார். கடைசியிலே மூலையிலே இருட்டிலே ஒரு படத்தை தூக்கி போட்டிருந்தார்கள். அந்த படத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு மிக பயங்கரமான கோபம் வந்தது. கோபாவேசத்தோடு மூண்டெழுந்த ராஜா கேட்டார், ஏன் இந்த படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த படம் ஒரு பயங்கரமான கடல், கடல் அலை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. புயல் காற்று சீறி வீசுகிறது. காற்றின் சீற்றத்தினாலே அலைகள் எழும்பி கரையில் இருக்கிற பாறையிலே மோதி அடிக்கிறது. கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது. சோர் என்று மழை பெய்வதற்கு ஏதுவாக
கார்மேகம் பயங்கரமா இருக்கிறது. கார்மேகத்தை கிழித்து கொண்டு கொலை நடுங்க வைக்கின்ற அளவுக்கு மின்னல் கீற்றுகள் காணப்படுகின்றன. இந்த கோர காட்சியின் நடுவே ஒரு பாய்மரம் உடைந்து பாய்மர கப்பல் தண்ணீரிலே பாதி மூழ்கி கொண்டிருக்கிறது. காற்றின் சீற்றத்தினாலே கரையில் இருந்த மரங்கள் எல்லாம் உடைந்து விழுந்து பறவைகள் அங்கும் இங்குமாக சிதறி பறக்கின்றன. இதை பார்த்து ராஜா சொன்னார், என்னுடைய இருதயத்தின் கிளேசத்தை அப்படியே படம் பிடித்து இந்த மனிதன் வரைந்திருக்கிறான். என்னுடைய வேதனையை அப்படியே எள்ளி நகையாடுகிறது போல வரைந்து வைத்திருக்கிறான். என் நம்பிக்கை என்னும் பாய்மரம் உடைந்து என்னுடைய கப்பல் கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அலைகள் சீறி எழும்பி மோதி அடிக்கிறது போல என்னுடைய உள்ளத்திலே பலவிதமான வேதனைகள் மோதி அடித்துக் கொண்டிருக்கின்றன. மரங்கள் உடைந்து விழுந்து பறவைகள் சிதறி பறக்கிறது போல என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்பாடின்றி சிதறி பறந்து கொண்டிருக்கின்றன. என்னை எள்ளி நகையாடுகிறது போல இந்த மனிதன் இந்த படத்தை வரைந்திருக்கிறான். அவனை கூப்பிடுங்கள் என்றார். ஓவியன் வந்தான். ஏன் இந்த படத்தை வரைந்தான்? இதனுடைய விளக்கத்தை நீ சொல்லாவிட்டால் உன்னை சிரச்சேதம் பண்ண போகிறேன். இதற்கு ஏன் நீ சமாதானம் என்று பெயரிட்டாய் என்றான். அந்த ஓவியன் சொன்னான், மகாராஜாவே வாழ்க, இன்னும் ஒரு முறை தயவு செய்து அந்த படத்தை பாருங்கள் என்றான். இல்லை, நான் அந்த படத்தை பார்க்கவே மாட்டேன். அந்த படம் என்னுடைய வேதனைகளை இன்னும் தூண்டி விடுகின்றன. ஏன் இதற்கு சமாதானம் என்று சொன்னாய்? நீ அதனுடைய விளக்கத்தை கொடுக்காவிட்டால் உன்னை சிரச்சேதம் பண்ண போகிறேன், தலையை வெட்டப் போகிறேன் என்று சொன்னான். ராஜா, உங்களுக்கு பிரியமானதை எனக்கு செய்யுங்க, அதற்கு முன்பாக ஒரு முறை அந்த படத்தை பாருங்கள் என்றார். ராஜா கோபத்தோடு லேசாக திரும்பி பார்த்தார். கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது. கார்மேகத்தை கிழித்துக் கொண்டு மின்னல் கீற்றுகளை பார்க்கின்றீர்கள். கடல் கொந்தளிக்கிறது. பாய்மரம் உடைந்து போய்விட்டது. நம்பிக்கையற்ற நிலையிலே அந்த படகு கடலுக்குள்ளாக அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. காற்றின் சீற்றத்தினாலே அலைகள் பொங்கி எழுந்து கரையில் இருக்கிற பாறையின் மேல் மோதி அடிக்கிறது. புயல் காற்று வீசுகிறபடியினாலே மரங்கள் உடைந்து விழுந்து பறவைகள் சின்ன பின்னமாக பறக்கின்றன. ராஜா, இந்த சூழ்நிலையிலே அந்த பாறையை கொஞ்சம் பாருங்க. ராஜா அந்த பாறையை பார்த்தான். அந்த கல்மலையிலே அந்த பாறையிலே ஒரு வெடிப்பு. அந்த பிளவுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அழகாய் பாடிக்கொண்டிருக்கு. ராஜா அந்த ஓவியன் சொன்னான், ராஜாவே, கார்மேகம் சூழ்ந்து கொள்ளலாம், கடல் கொந்தளிக்கலாம், பாய்மரம் உடைந்து போகலாம், கப்பல் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம், அலைகள் சீறி எழும்பி மோதி அடிக்கலாம். இந்த சூழ்நிலையிலே கண்மலையின் வெடிப்பிலே உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. கண்மலையின் வெடிப்பிலே உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. இன்றைக்கு இந்த விடுதலை பெருவிழாவிலே இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்மலையின் வெடிப்பிலே தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என் தேவ சமாதானம் பிளவுண்ட சிலுவையிலே உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்படாத, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் இயேசுவின் மேல் வந்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்த புண்ணியத்தை குறித்து அநேக காரியங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் ஒன்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்களுடைய ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த முதல் நாளின் ஆரம்பத்திலே என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்.